அங்கு சென்றதும் அது முற்றிலுமாக கருகியது. அப்பா, அந்த கூட்டத்தில் இருந்த சிலர் என்னை அங்கு அழைத்திருக்கவே கூடாது, என் ஆலோசனையை கேட்கவே கூடாது என்று ஆட்சேபித்தார்கள். அது கூட பரவாயில்லை. அடுத்ததாக அவர்கள் சொன்னதுதான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் இருந்தது. ஊர்வலமே நம் வீதி வழியாக போகக்கூடாது என்றார்கள். நான் எவ்வளவோ இறைஞ்சிய பின், ஊர்வலம் உங்கள் வீதி வழியே போகட்டும், ஆனால் பெருமாள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். கவலைப்படாதீர்கள் அப்பா. எப்படி முடியும் அப்பா? மூலவரை சேவிக்காத இந்த கண்கள் உற்சவரையாவது ஆற அமர பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறது. ராமானுஜா, நம் அகத்து வாயிலில் அவருக்கு அர்ச்சனை நடைபெறும் போது அவர் திருமேனி அழகை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறதப்பா இந்த மனம். கற்பூர ஆரத்தி ஒளியில் மின்னும் அவன் திருமுகத்தை ரசிக்க வேண்டும் அப்பா நான். இதையும் கூட அவர்கள் தடை செய்து விட்டார்களே. இது மனிதர்கள் விதித்த தடை, பெருமாள் விதித்த தடை அல்ல. பெருமாளின் இந்த செயலுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அதை நான் நம்புகிறேன். தயவு செய்து நீங்களும் நம்புங்கள். அலங்கார பூஷணனாய் ஊர்வலம் வந்து தன் மந்தஹாச புன்னகைதான் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் பெருமாள் நம் மகத்தின் முன்னால் நிற்க வேண்டுமென்று அவர் முடிவெடுத்து விட்டால் அவரை தடுப்பார் யார்? நிற்பார் அப்பா, நிச்சயம் நிற்பார். அப்போதுதான் தாங்கள் எவ்வளவு உயர்ந்த வைணவ சிரேஷ்டர் என்று இந்த ஊரே உணர்ந்து கொள்ளப் போகிறது. பெரிய நம்பிகளே, வாருங்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. தற்போது நம் ஆச்சாரியார் மடத்தில் இருந்துதான் வருகிறேன். அங்கு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதனால் தான் ஓடி வருகிறேன். தாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். தெய்வவாரியை நினைத்துத்தான் அடியனுக்கும் கவலையாக உள்ளது. சில நாட்களாகவே சரியாக அமுது செய்வதில்லையாம். மிகவும் பலகீனப்பட்டு போனதால் மடத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றனர் கோவில் சிப்பந்திகள். அடியேன் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது தெய்வவாரி மிகவும் துவண்டு போயிருப்பது. இனி மடத்தில் தனியே இருப்பது உசிதமில்லை என்பதால் அடியனுடைய அகத்திற்கு அழைத்து வந்து விட்டேன். இப்போது எப்படி இருக்கிறார்? வைத்தியரிடம் அழைத்துச் சென்று காண்பிக்கலாமா? அவர் இருக்கும் நிலையில் வைத்தியரிடம் செல்லக்கூட தெம்பில்லை என்று வைத்தியரையே இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். அவர் நம் தெய்வவாரியை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். உதவிக்கு அரையரும் கூடவே இருக்கிறார். திடீரென்று தெய்வவாரிக்கு இப்படி ஆவானேன்? எனக்கென்னவோ நமது ஆச்சாரியார் திருவனந்தபுரம் சென்ற பிறகு இவர் மிகவும் தளர்ந்து போய்விட்டார் என்றே தோன்றுகிறது. சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அடியேன் மடத்திற்கு சென்று பார்த்தபோதே இந்த தெய்வவாரி ஆச்சாரியரை பற்றியே கேட்டபடி இருந்தார். தற்போது இங்கு வந்தும் அதே புலம்பல்தான். நம் ஆச்சாரியர் சீக்கிரம் வந்து விடுவாரா, எப்போது வருவார், நாம் வேண்டுமானால் திருவனந்தபுரம் சென்று அவரை கண்டு வரலாமா என்று திரும்ப திரும்ப கேட்டபடியே இருக்கிறார். பாவம், சிறு குழந்தையைப் போல் நடந்து கொள்கிறார். சரி, கோவில் நிர்வாகம் எல்லாம் இப்போது யார் கவனித்துக் கொள்கிறார்கள்? திருமலையாண்டான் யதார்த்தமாக திருவரங்கம் வந்திருந்தார். அவரை கோவில் காரியங்களை கவனிக்கும்படி கேட்டுக்கொண்டு வந்துள்ளேன். வந்தனம். வாருங்கள். இவர்தான் அடியேன் குறிப்பிட்ட வைத்தியர் சுகநாதன். வந்தனம்.
தெய்வவாரி இப்போது எப்படி இருக்கிறார்? தாங்கள் அவரின் உறவுக்காரரா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ற முறையில் நாங்கள் அனைவருமே உறவுக்காரர்கள்தான். அடியனுடைய பெயரை திருக்கோஷ்டியூர் நம்பி என்று அழைப்பார்கள். ஆஹா, அது தாங்கள் தானா? நான் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சிறந்த சாஸ்திர பண்டிதர் என்று. அது இருக்கட்டும், தற்போது தெய்வவாரியின் நிலை எப்படி இருக்கிறது? அதை முதலில் தாங்கள் சொல்ல வேண்டும். இவ்வளவு நேரமும் முழுவதுமாக அவரை பரிசோதித்து விட்டேன். ஆகாரம் சரியானபடி எடுத்துக்கொள்ளாததால் மிகவும் தளர்ந்து போயிருக்கிறார். மேலும் மனோவியாதியாலும் பாதிக்கப்பட்டுள்ளார். சொல்லப்போனால் தற்பொழுது சற்று மோசமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். வைத்தியரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பதற்றப்படாதீர்கள் பெரிய நம்பிகளே. நான் சொல்வதை சற்று முழுமையாக கேளுங்கள். இவரது இந்த நிலைமைக்கு ஆகாரம் மட்டும் காரணமல்ல, பெரும் பங்கு மனச்சோர்வுதான். அதற்கு மருந்துகள் ஏதாவது கொடுத்துள்ளீர்களா? மனோவியாதிக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும்? மற்ற உபாதைக்கு மருந்து கொடுத்தாலும் மனநிலையை சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் மருந்தும் அதன் வேலையை செய்யாது. ஒரு ஔஷதம் தன் வேலையை சீக்கிரம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் தேவைப்படுவது ஒருவரின் சீரான மனநிலையும் நம்பிக்கையும் தான். சற்று விளக்கமாக கூறுங்கள். தெய்வவாரி விரைவாக குணமடைய என்ன வழி இருக்கிறது? ஒரே வழிதான் இருக்கிறது. அவரை ஆசுவாசப்படுத்த நல்ல வார்த்தைகளை கூறுங்கள். அவரது மனக்குறை என்னவென்று விசாரித்து அதை போக்குவதற்கு என்ன வழி என்று ஆலோசித்து அதன்படி அவரை ஊக்கப்படுத்தும் செயலை செய்யுங்கள். அதுவே தெய்வவாரியை சற்று இயல்பு நிலைக்கு அழைத்து வர ஓரளவு கை கொடுக்கும். ஆகார நியமம் பத்தியம் என்று எதுவும் இல்லையா? பத்தியம் என்று ஏதுமில்லை. கண்டத்திப்பிலி ரசம் கொடுக்க உடல் சூடு சற்று தனியும், பசியும் எடுக்கும். ஆனால் நான் முன்பு சொன்னதை சற்று கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை சரி செய்யவில்லை என்றால் தற்பொழுது இருப்பதை விட இன்னும் உடல்நிலை மோசமடையலாம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, நான் வருகிறேன். வாருங்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. தெய்வவாரி, தெய்வவாரி ஆண்டான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சற்று படுத்தபடியே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். திருக்கோஷ்டி நம்பிகளே, அடியேனுடைய வணக்கங்கள். தெய்வவாரி, ஏன் இப்படி தங்களை வருத்திக் கொள்கிறீர்கள்? சரியாக அமுது செய்ய வேண்டாமா? ஏன் இந்த பிடிவாதம்? பிடிவாதம் அல்ல திருக்கோஷ்டி நம்பிகளே, அபிமானம். நம் ஆச்சாரியர் மீது இவர் வைத்துள்ள பேரபிமானம். அதனால்தான் தன்னையும் வருத்திக் கொண்டு நம்மையும் கவலையில் ஆழ்த்துகிறார். என்னை மன்னியுங்கள் பெரிய நம்பிகளே. இந்த அடியேனால் உங்கள் அனைவருக்கும் சிரமம். தயவு செய்து அடியேனை மடத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். உயிர் பிரிந்தாலும் அடியேன் உயிர் ஆச்சாரியர் இருந்த இடத்தில் பிரியட்டும். தெய்வவாரி, என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? இப்படி எல்லாம் பேசுவதற்கு என்னவாகிவிட்டது உங்களுக்கு? இத்தனை பேர் உங்களோடு இருக்கும்போது தாங்கள் இப்படி பேசலாமா? ஒரு ஆதங்கத்தில் பேசிவிட்டேன் நம்பி அவர்களே. நீங்கள் அனைவருமே அடியேனுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். ஆனால் 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 சொல்லுங்கள், வேற என்ன வேண்டும் தங்களுக்கு? சொல்லுங்கள். ஆச்சாரியர், நம் ஆச்சாரியரை காண வேண்டும். அவரது திருமுக தரிசனம் தான் வேண்டும் அடியேனுக்கு. தெய்வவாரி, சொன்னால் கேளுங்கள்,
குழந்தையைப் போல் பிடிவாதம் பிடிக்காதீர்கள். பாருங்கள், தேகம் மிகவும் குளிர்ந்து போய் இருக்கிறது. பெரிய நம்பி, கொஞ்சம் சுடுநீர் கிடைக்குமா? இதோ கொண்டு வர சொல்கிறேன். விஜயாம்பாள், விஜயாம்பாள்! சுவாமி, வருகிறேன் சுவாமி. சொல்லுங்கள் சுவாமி. விஜயா, கொஞ்சம் கொதிக்க வைத்த ஜலம் கொண்டு வா. இதோ எடுத்து வருகிறேன். தேவவாரி, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நம் ஆச்சாரியார் யாத்திரைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதுவும் அனந்த பத்மநாப சுவாமியின் சங்கல்பம் என்று மனதில் கொண்டு திருவனந்தபுரம் சென்றுள்ளார். ஆனால் இந்நேரம் பலமுறை தரிசித்திருப்பாரே, ஏன் அவர் திரும்புவது பற்றி ஒரு தகவலும் இல்லை. இப்படியெல்லாம் அதிக எதிர்பார்ப்புகள் தேவையற்றது தெய்வவாரி ஆண்டானே. உம் எதிர்பார்ப்பை விட நம் ஆச்சாரியரின் விருப்பம் என்று ஒன்று உண்டல்லவா? அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா? பெருமாளை போன்ற சுந்தரரான நம் ஆச்சாரியரை நாம் இட்ட வழக்காக கொள்வது சுயநலம் இல்லையா? சீக்கிரம் வந்து விடுவார் நம் ஆச்சாரியர். அதுவரை கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். சுவாமி, ஜலம் இந்தாருங்கள். சரி, நீ உள்ளே சென்று மற்ற பணிகளை தொடரு. ஆகட்டும் சுவாமி. தேவவாரி, சற்று இந்த ஜலத்தை பருகுங்கள். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாம், அடியேனுக்கு எதுவும் வேண்டாம். ஆச்சாரியர் வருகை பற்றி அறிந்து கொள்ளாமல் ஜலம் கூட அடியேனுடைய தொண்டை குழி தாண்டி இறங்காது. தேவவாரி, ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். திருக்கோஷ்டியூராரே, என்ன யோசிக்கிறீர்கள்? பெரிய நம்பிகளே, மருத்துவர் சொன்னது போல் இவரது உடல்நிலை மோசமடைவதற்குள் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். இப்படி செய்தால் என்ன ஆரையரே? அடியேன் சொல்லுங்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. தாங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். சிரமத்தை கருத்தில் கொள்ளாமல் திருவனந்தபுரம் வரை தாங்கள் சென்று வர வேண்டும். தங்களால் முடியுமா? அவசியமென்றால் போய் வரத்தானே வேண்டும். ஆனால் ஆச்சாரியர் எனது வருகையை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லையே. என்ன செய்வது? இங்குள்ள சூழ்நிலை அப்படி. சரி, தாங்கள் புறப்பட தயாராக இருங்கள். நடப்பது பெருமாளின் சித்தப்படி நடக்கட்டும். காந்திமதி, சுவாமி, அழைத்தீர்களா? உற்சவர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். சீக்கிரம் அர்ச்சனை தட்டை எடுத்துக் கொண்டு வா. சுவாமி, அர்ச்சனை தட்டு நிச்சயம் வேண்டுமா? ஏன்? எத்தனை நாட்களுக்கு பின் ஆதிகேசவனின் திருமுகத்தை நான் தரிசிக்கப் போகிறேன். அர்ச்சனை செய்யாமல் இருக்க முடியுமா? அவர்கள்தான் நம் அகத்தின் முன் பெருமாள் நிற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களே. அர்ச்சனை செய்வது சாத்தியமா என்றுதான் சந்தேகமாக இருக்கிறது. இருக்கட்டும் காந்திமதி, முயற்சி செய்ய போகிறேன். உற்சவர் வரும்போது இறங்கி போய் அர்ச்சனை தட்டுடன் நிற்கப் போகிறேன். இடித்து தள்ளிக்கொண்டா போய்விடுவார்கள்? வேண்டாமே சுவாமி, மனதார அவரை சேவித்தாலே போதுமே. அர்ச்சனை செய்ய முடியாமல் அவமானப்பட்டு
போக வேண்டாமே? பெருமாளின் திருவுளம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். காந்திமதி, போய் அர்ச்சனை தட்டை எடுத்துக்கொண்டு வா. தலைவரே, பாவம் சோமயாஜி எவ்வளவு ஆர்வத்துடன் காத்துக்கொண்டு. அதெல்லாம் நீர் ஒன்றும் பார்க்க வேண்டாம். உற்சவர் எங்கு நின்று அர்ச்சனை தட்டு நீட்டப்படுகிறதோ அங்கே அர்ச்சனை செய்யும் வேலையை மட்டும் பாரும். பாவ புண்ணியெல்லாம் நீர் பார்க்க வேண்டாம். காந்திமதி, அங்கே பார். என் ஆதிகேசவன் அலங்கார கோலத்தில் ஆஜானு பாகுவாய் எப்படி கம்பீரமாக வருகிறான் என்று பார். அவன் அழகு கோலத்தை பார். அவனை காண கண் கோடி வேண்டுமே. சுவாமி, அடுத்து சோமேஜியின் வீடு. தெரியும், நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்தாப்பா கலியா, சுவாமி, உன் ஆட்கள் எல்லோரிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? சொல்லேச்சி சாமி. கிடுகிடுவென்று அந்த சோமயாஜின் வீட்டை கடந்து செல்ல வேண்டும். தப்பி தவறி கூட ஒரு நிமிடம் கூட நிற்க கூடாது. அதெல்லாம் நிக்க மாட்டேன் சாமி, கவலையே படாதீங்க.